நம்ம வீட்டையும் பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், சிஸ்டரை பார்க்கணும், வெஜிடபிள்ஸ் வாங்கணும், அப்புறம் கிராசரிஸ் வாங்கணும். அப்போ வந்து வீட்டை பற்றி நான் யோசிக்கணும், என் ஸ்டடீஸையும் பார்க்கணும், தங்கச்சியும் படிக்க வைக்கணும். இந்த மாதிரி நிறையா இருக்கிறனால டெய்லி யோசனையாகவே இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, ஒரு நாள் ஆச்சும் யோசனை எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. பட் டெய்லி தைலம் போடாமல் தூங்கவே மாட்டேன் சார். டெய்லி ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொன்று வந்து அப்பா வந்து ரொம்ப அணுவணுவாக எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க. இல்லை அவள் ஒரு சின்ன விஷயமானாலும் ரொம்ப பதட்டமாக இருக்குது. அதாவது இப்போ டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்களேன். ஒரு 10 பிள்ளைங்க வராங்க. ஒரு பிள்ளை ஏதாவது டியூஷனை விட்டு நின்றுச்சுன்னா, ஐயோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இந்த ஒரு செலவு வச்சுருக்கோமே, இந்த பிள்ளை நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படிலாம் நிறையா சிந்திக்குதுங்க சார். அது இல்லை சார், நான் வந்து ஒரு பசங்களோட அமௌண்ட் இதுக்குன்னு பிரித்து வச்சுருப்பேன். ஏன்னா வந்து மந்த் எண்ட் வரைக்கும் நான் பிரித்து வைக்கணும். என்றைக்குமே வந்து அப்பா ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னென்னா எதையுமே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வாங்கணும். எனக்கு வரது எல்லாமே நான் வீட்டுக்கு கரெக்டாக போட்டுறேன். இப்போ எனக்கு ஒருத்தவங்க விஷயம் என்ன, அவங்க அப்பா சில சொல்லிட்டு போயிரு. ஆக்சுவலாக இந்த பிள்ளை தூங்கிட முடியும், அந்த பிள்ளைக்குள்ளே அவங்க அப்பா இருக்கார், அவர் தூங்க மாட்டேங்கிறார். டோன்ட் ஃபீல் தட் ஐ ஹர்ட் யூ. நீங்கள் மட்டும் யோசிங்க போதும். இந்த இடத்துல அப்பா இருந்தால் என்ன செய்வார்? வேண்டாம், அது அவரோட ஸ்ட்ராட்டஜி. அவர் சில விஷயம் சொல்லி கொடுத்துருக்காருல, ஜஸ்ட் கீப் இட். அப்பா இருந்தால் என்ன செய்வாரோ அவ்வளோத்தையும் நான் செய்யணும்லாம் நினைக்காதீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்னவோ அது செய்யுங்க, உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க. உங்கள் மைண்டுக்குள்ளேருந்து அப்பா தூங்கிட்டாருன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. அப்பா பேர் என்ன? சண்முகம் சார். சண்முகம் சார் எங்கே இருக்கீங்கன்னு தெரில, ஆனால் பொண்ணை சூப்பராக வளர்த்துறீங்க சார். ஒன்று சொல்லணும், எங்கள் அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு வந்து உங்கள் வாயாலே சொல்லிட்டீங்க, பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு. இதை விட எங்கள் அப்பாவுக்கு பெரிய கிஃப்ட் இல்லை. இனி நிம்மதியாக அவர் தூங்குவார். அவர் தூங்குறாரு, அதனால் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. யூ ஆர் குட் அண்ட் டேலண்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். யூ டிசர்வ் மோர்.